Hi friends, good evening. இது சென்ட் மேரிஸ் பஸ்லிகா சர்ச்சு சிவாஜி நகரில் இருக்கிறது, பெங்களூரில். ரொம்ப ஒரு மாதிரி புதுமையான ஒரு கோவில். அங்கே என்ன வேண்டின்னு வந்தாலும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அங்கே கிரிப்பெல்லாம் ஜோடிச்சிருந்தாங்க, சாண்டாவில் வச்சுருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் வீடியோ பண்ணலாமேன்னு பண்ணேன். ரொம்ப அழகாக மாட்டுக்கொட்டாய் கூட ஜோடிச்சிருக்கிறாங்க. அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி, இதை எடுத்து போடலாமே, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கட்டுமேனிட்டு எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுக்கொட்டாயெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக வச்சுருக்குறாங்க. ஜீசஸ்ஸு இது நம்ம தொட்டு முட்டை கொடுக்கறதுக்கு பூ போடுறதுக்கு முன்னாடி வச்சுருக்குறாங்க. அங்கே ஒன்று குடியில் ஒன்று பெருசு ஒன்று இருக்கும். இவங்க முன்ராஜாங்க. ரொம்ப அழகாக ஜோடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ்க்கு முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் மறுநாள் அன்றைக்கி போனோமா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு சந்தோஷமாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ் இருந்துச்சு. அங்கே மாஸ் முடிச்சுட்டு பார்த்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கின்னு ஏண்டில் செலுத்திட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கப்பன் பார்க் போனோம். அங்கே வந்துட்டு எங்கள் ஃபேமிலி மட்டும் போயிருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு கப்பன் பார்க்கில் ரொம்ப நல்லா ப்ளேஸ் இருக்குது. அந்த இடத்துல விளையாடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எப்போனா நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா கப்பன் பார்க் கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணணும். அது பாருங்கள், இதில் ஆடுறாங்க பாருங்கள், பசங்க பெரியவங்க எல்லாருமே ஆடலாம். 30 ரூபாய் ஒருத்தருக்கு டிக்கெட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எனக்கு தலை சுத்தோன்ட்டு நான் போகல. எங்கள் பசங்க, என் ஹஸ்பண்டு எல்லோரும் போனாங்க, எங்கள் மூத்தார் எல்லோரும் போனாங்க. போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பொம்மைங்கெல்லாம் நம்ம கிட்டவே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கூடவே வருது, இது சுற்றிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் ப்ளேஸ் நிறைய இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு. எங்கள் டைமிங் இல்லை, ஈவினிங் வேறு மூவி புக் பண்ணிட்டு இருந்தாங்க, அவதார் ஃபிலிமு. சரி, அங்கே போகணுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக ஆடிட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த ப்ளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ஒரு கேம் ஒருத்தருக்கு 30 ரூபீஸ். இது நல்லா இருக்குது. இது டான்ஸிங் என்னவோ சொன்னாங்க, அது அந்த கேமு. அதுக்கப்புறம் போட்டிங் போனோம். போட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் 2 சுற்ற வைக்கிறாங்க. அது 30 ரூபீஸ் தான். அது ஆடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள். இது ஆரோ பண்ணுற பாருங்கள், அது வந்துட்டு யூபி சிட்டின்னு மலையா அவங்களது. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னெல்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க, பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் பையன் சொன்ன, அம்மா யூபி சிட்டிமா அது அப்படின்னு. பாருங்கள், போட்டிங்கெல்லாம் ஆகிட்டுன்னு போனாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 30 ரூபீஸ் தான் இதுக்குள்ளே. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். நல்லா இடங்கோ நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று சில்லுன்னு காற்று, மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அங்கே எக்ஸிபிஷன் வேறு இருக்க முடியல, டைம் இல்லை போகிறதுக்கு. சரிப்பா, இன்னொரு டைம் போகலான்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துட்டாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுங்க மாதிரி சின்னதாக அழகாக வச்சுருந்தாங்க. இந்த ரைடு மட்டும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, ஜோராக கத்திட்டு இருந்தேன்னு. எங்கள் பசங்கள்லாம் ஆடிட்டு வந்து, ஒன்றும் இல்லை மம்மி போன்னு சொன்னாங்க. போயிட்டு பெருத்தா பயமாக ஆயிடுச்சு எனக்கு. ஜோராக கத்திக்கின்னு அது கீழே விழுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப பயம் இருக்கிறவங்க அதில் போகிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஹார்ட் பேஷண்ட்டு அந்த மாதிரி சில பேஷண்ட்டுங்க அதில் போகாதது நல்லது. மற்றவங்க போகலாம், சின்ன குழந்தைங்க சின்ன பசங்களாம் ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் குட்டி பசங்களை ஜோராக கத்தின்னு இருந்தாங்க. சும்மா தான் விளையாட்டுக்கு தான் கத்துறாங்க. ஆனாக்கா நானும் ஜோராக கத்திட்டு அது பயத்தில் தான் கத்துறேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு ஆடுறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் என்ஜாய் பண்ணலான்னாக்கா ரொம்ப பெரியவங்கலாம் அதில் ஆட முடியாது. வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்கன்னா அளவுக்கு 5 வயசு மேலே இருக்கும் பசங்களாம் ஆடலாம். நல்லா இருந்துச்சு ஆடுறதுக்கு. இது ஆட வச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆடலாம், நல்லா பார்க்குற இடம் இருக்குது.
இது ட்ரெயின் இது இதுலக்குள்ளே போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது இது. இதுக்குள்ளே 30 ருப்பீஸ் தான். எல்லாமே 30 ருப்பீஸ் தான் அங்கே. ஆனால் எதுவுமே அதிகமாக இல்லை. பரவாயில்ல, ஒர்த்து தான். பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு 5 டைம் இன்னும் ரவுண்ட் அடிக்குது. இது வந்து நாங்கள் போனது ஃப்ரெண்ட்ஸ். இது போகும்போது இது ஷூட் பண்ணது. இது 2 டைம் சுற்றுறாங்க. இது 30 ருப்பீஸ் தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த தண்ணியில் போகும்போது நல்லா சந்தோஷமாக போயிட்டு வந்தோம் பசங்க நாங்கள்லாம். இந்த லீவ் டைமில் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்குது. 30 ருப்பீஸ் ஒர்த்து தானாக்கா, எதுவும் மோசம் கிடையாது. இது எங்கள் பெங்களூரில் இப்படியெல்லாம் இருக்குது. பாருங்க, சந்தோஷமாக இருங்க வந்தாக்கா. இது ட்ரெயின் இது 30 ருப்பீஸ் தான். இதில் மேலேருந்து ஃபுல்லாக கேட்ச் பண்ணது, வீடியோ பண்ணது பாருங்கள். நிறைய இருக்குது. பசங்க குட்டீஸுங்க ஆடுறதுக்கு மட்டும் சக்கத்தாக இருக்குது. நிறைய இடங்க. நம்ம பசங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்றதுனால நிறைய ஆட்டாட வைக்கல. அப்போக்குள்ளே எங்கள் பொண்ணு ஓடி போய் அந்த இதிலலாம் சின்ன குழந்தைங்க ஆடுற இல்லைலாம் ஏறி நீச்சு திட்ட போகிறாங்க, இறங்குமான்னு சொல்லிட்டுன்னு வந்தோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணிங்கிறது ஃபவுண்டன் மாதிரி பண்ணியிருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் விஸ்வேஸ்வரய்யா எக்ஸிபிஷன் இருக்குது. போனீங்கன்னா ஃபுல்லாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது உள்ளே. இந்த மாதிரி பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். பிடிச்சிச்சு, எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் ஈவினிங்கு சீக்கிரமாக போகணுன்றதுனால பாதி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. எங்களால் பார்க்க முடியல, என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் அவதார் ஃபிலிம் போயிட்டோம். அவதார் ஃபிலிம்குள்ளே மூவி ரொம்ப நல்லா இருக்குது. 3D எஃபெக்டில் போய் பார்த்தது. இந்த பாருங்கள், இது தான் நான் சொன்ன இடம். நாங்கள் பார்த்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எக்ஸிபிஷன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. போய் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மெசேஜ் போடுறது, இதெல்லாம் பண்ணுறது. இது வந்துட்டு பெங்களூரில் லூலு மால். இது எங்கள் கிட்ட தான் இருக்கிறது. இது பெரிய மால். இதில் தான் ஃபிலிம் பார்த்தது, அவதார் மூவி. இதில் வந்துட்டு சினிபோல் இருக்கும் மேலே. அதில் நல்ல மூவிஸுங்க வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். வந்த உடனே அங்கே போயிடுவோம் சில டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு விஜய் இது மூவி வரப்போகுதில்ல, அப்போ போனோம். அவதார் ஃபிலிமெல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபுட் கோர்ட்டெல்லாம் இருக்குது, ஃபுட்டெல்லாம் விற்கிது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. அதுக்குள்ளே ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. நாங்கள் அங்கேயே வாங்கி எல்லாம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.